ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ. ஒரு கிளாக் அடுத்து 10,000 வருஷங்களுக்கு பேட்டரி இல்லாமல் ரிப்பேர் இல்லாமல் ரன் ஆகுதுன்னு சொன்னால் சவுண்ட்ஸ் அன்பிலீவபிள், ரைட்? ஆனால் இது தான் உண்மை. இந்த கிரேசி ஐடியா யாருக்கு வந்திருக்குன்னா ஜெஃப் பெசோஸ்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு. அவரோட இந்த கிரேசி ஐடியாவை பற்றி தான் நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா கிளாக் ஆஃப் த லாங் நவுன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நார்மலான வால் கிளாக் மாதிரி இல்லை, இது ரொம்ப பெரிய மெக்கானிக்கல் கிளாக்னு சொல்லப்படுது. டெக்சாஸில் இருக்கிற ஒரு மலைக்குள்ளே தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மலையோட 500 அடி ஆழத்துக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போய் பெர்மனண்ட்டாக ரன் ஆகுற இந்த கிளாக்கை செட் பண்ணுறாங்க. அவங்களோட கோல் என்னென்னா இந்த கிளாக் அடுத்த 10,000 வருஷங்கள் வர காட்டியுமே ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகணுன்றது தான். ஒரு நார்மலான பேட்டரி கிளாக் இல்லை, இதுக்கு சோலார் பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்லைட் இருந்தால் போதும் இந்த கிளாக் ரன் ஆகும். ஆனால் இதோட டைமிங் சிஸ்டம் ரொம்பவே யூனிக்கானது. ஒரு இயருக்கு ஒரு டிக் தான் வரும், அண்ட் 100 இயர்ஸுக்கு ஒரு பொங் சவுண்ட் தான் வரும், அண்ட் 1000 இயர்ஸுக்கு ஒரு டைம் தான் பெல் சவுண்ட் கேட்கும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். 1000 வருஷம் ஆகும் போது தான் ஒரு பெல் சவுண்டை நமக்கு கேட்க முடியும். அது வர காட்டியே நாம் உயிரோடு இருப்போமா? அதான் இந்த கிளாக்கோட மெயின் மெசேஜே. நம்ம லைஃப் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஜெனரேஷன் பற்றியும் யோசிக்க சொல்லுது. லாங் டேர்ம் திங்கிங் தான் இதோட கோலாக இருக்குது. ஜெஃப் பெசோஸ் இப்படி ஒரு கிளாக்கை கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா ஜஸ்ட் ஃபன்னுக்காக மட்டும் இல்லை. அவருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னென்னா மக்கள் இன்றைக்கி நடக்க போகிற விஷயங்களையும் நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களையும் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஃப்யூச்சர் ஜெனரேஷன், அதாவது 1000 வருஷங்களுக்கு அப்புறமா 10,000 வருஷங்களுக்கு அப்புறமா இருக்கிற மக்கள் பற்றியும் நாம் திங்க் பண்ணணுன்றது தான் அவரோட விஷயம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த கிளாக்குக்கு கிளாக் ஆஃப் த லாங் நவுன்னு அவர் பேர் வச்சிருக்காரு. இது ஒரு நார்மலான டைம் பீஸ் மட்டும் இல்லை, இது ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். சிம்பிள் ஆஃப் ஹோப், பேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் விஷன். ஓவராலாக டெக்சாஸில் ஒரு மவுண்டெயின்குள்ளே இருக்கிற இந்த கிளாக் அடுத்து 10,000 வருஷங்கள் வர காட்டியுமே ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டைம் சொல்கிறது மட்டும் இல்லை, இது ஃப்யூச்சர் மனிதர்களை டைம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு டீப் மெசேஜாகவும் இருக்குது. ஸோ காய்ஸ், டைமை வேல்யூ பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.